வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராயுடைய இடத்தில் களமிறங்க போவது இவர்தான். சிஎஸ்கே அணி பிளேயிங் 11 புதிய மாற்றம். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இன்னும் சில தினங்களில் துவங்க உள்ள நிலையில் சிஎஸ்கே அணியில் அம்பத்தி ராயுடைய இடத்தில் பேட்டிங் செய்ய போவது யார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்து உள்ளது. சிஎஸ்கே அணியில் கடந்த 6 வருடங்களாக இடம்பெற்று வந்த அம்பத்தி ராயுடு 4வது அல்லது 5வது வரிசையில் பேட்டிங் இறங்கி வந்தார். பல போட்டிகளை அவரது பேட்டிங்கால் வென்று கொண்டு எடுத்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருடன் அம்பத்தி ராயுடு ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற்று உள்ளார். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியில் அவரது இடத்தில் பேட்டிங் செய்ய அவரை போன்ற சூழ்நிலைக்கு ஏற்ப ஆடும் ஒரு அதிரடி வீரரை சிஎஸ்கே அணி தேடி வந்தது. 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சில மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை சிஎஸ்கே நிர்வாகம் வாங்கியிருந்தது. அதில் ஒருவர் தான் சமீர் ரிஸ்வி. அவரை 8.40 கோடி ரூபாய்க்கு கொடுத்து சிஎஸ்கே அணி வாங்கியதை பலரும் வியப்புடன் பார்த்தார்கள். தற்போது அத்தனை விலை கொடுக்க என்ன காரணம் என்று தெரிய வந்து உள்ளது. சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் ஹாசி அளித்த பேட்டி ஒன்றில் அம்பத்தி ராயுடு இடத்தில் சமீர் ரிஸ்வி பேட்டிங் ஆட இருக்கிறார் என்றும், அம்பத்தி ராயுடு அனுபவ வீரர், அவரை போல சமீர் ரிஸ்வி ஆடுவார் என நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவரிடம் நல்ல திறமை உள்ளது என்று ஹாசி அவர்கள் கூறியுள்ளார். அதே போல சமீர் ரிஸ்வி அவர்கள் ஊபி T20 எனும் உத்தரப்பிரதேச மாநில T20 தொடரில் அபார ஆட்டமாடி அனைத்து ஐபிஎல் அணிகளையும் இருந்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஊபி T20 தொடரில் 10 போட்டிகளில் 50 பேட்டிங் சராசரியுடன் 455 ரன்களை குவித்து இருந்தார் சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி குறித்து மைக்கேல் ஹாசி பேசுகையில், நிச்சயமாக அவரால் கண்டிப்பாக அந்த இடத்தில் பேட்டிங் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். அதாவது அம்பத்தி ராயுடு அதிக அனுபவம் உள்ளவர், அவர் நீண்ட காலம் விளையாடியவர், அவர் ஒரு அனுபவமிக்க ஆட்டக்காரர் என்றும், அதே சமயம் ரிஸ்வி தனது ஐபிஎல் வாழ்க்கையை இப்போதுதான் தொடங்குகிறார் என்றும் கூறினார். மேலும் ராயுடு இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்ததை சமீர் ரிஸ்வி சரியாக செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நிச்சயமாக நாம் அவரை வளர்க்க தொடங்கலாம் என்றும், மேலும் அவருக்கு நிறைய இயல்பான திறன் உள்ளது. எனவே அவருடன் சேர்ந்து செயல்பட உற்சாகமாக இருக்கிறது. அவர் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை பார்ப்பது உற்சாகமாக இருக்கிறது என்று ஹாசி அவர்கள் கூறியிருந்தார். அதே போல அவர் மிடில் ஆர்டரில் எங்காவது பேட் செய்வார் என்று நினைக்கிறேன். அவர் வெளிப்படையாக பந்தை அடித்து ஆடக்கூடியவர். அவரது ஆட்டத்தை முதல் முறையாக தற்போதுதான் பார்த்தேன் என்றும், அவர் மிகவும் திறமையான இளம் வீரராக தெரிகிறார். எனவே அவருடன் தனிப்பட்ட முறையில் பணியாற்றவும் அவரது ஆட்டத்தை மேம்படுத்த உதவவும் நான் எதிர்நோக்குகிறேன் என்றும், வெளிப்படையாக இந்த ஐபிஎல் தொடருக்காக மட்டுமின்றி அடுத்து வரும் ஆண்டுகளில் அவரை மேம்படுத்த இருக்கிறேன் என்றும், இந்த ஐபிஎல்லில் அவர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அவரது கேரியரில் இன்னும் பல வருடங்கள் உள்ளது என்று ஹாசி அவர்கள் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.